ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி இந்த கொய்யா செடி வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரமும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதுவும் எப்படி தயார் பண்ணி கொடுக்கலாம். செடி வளர்ச்சி பாருங்கள், அபாரமாக இருக்குது. நான் செடி வாங்கி ஒரு 3 months கூட ஆகலை. அதுக்குள்ளே இது வந்து நான் ஒரு வேஸ்ட்டு சாக்கில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி வச்சுட்டு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே நம்ம ரொம்ப பெரிய தொட்டி கொடுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் நர்சரியில் வாங்கின சின்ன செடியை ரீபாட் பண்ணும்போது சின்ன தொட்டிலேயே வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு நல்லா வளர்ந்து செடி வளர்ந்து வந்தப்புறம் நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கிறது தான் பெட்டர். ஆரம்பத்துலேயே ரொம்ப பெரிய செடி கொடுத்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப தடங்கள் வரும். அதனால் நான் எப்போவுமே சின்ன தொட்டியில் வைப்பேன். இப்போ இது வந்து நான் ஒரு பழச்செடிங்கிறதுனால ஒரு சாக்கில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே. ரொம்ப சின்ன ஸ்டெம்மாக இந்த அளவு ஸ்டெம் தான் இருந்தது. இப்போ நல்லா கடன்னு வளர்ந்துடுது. இப்போ வளர்கிற பருவத்தில் நீங்கள் வந்து நைட்ரஜன் சத்து நிறையா கொடுக்கணும். நான் கொடுத்தது வந்து கவுடங் கம்போஸ்ட்டு. நல்ல மாட்டு சாணத்தை நல்ல மண்ணோட மக்க வச்சு நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் வரும் அதில். அந்த மாதிரி உரம் கொடுத்தா மண் வளமாகும், செடி கடன்னு நல்ல பசுமையான இலைகளோடு வளரும். இப்போ நிறைய பிரான்ச்சஸும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் முக்கியமாக என்ன பண்ணேன், பூக்கள் நிறைய பூத்துது. அதில் சிலதெல்லாம் கொட்டி போச்சு ஆரம்பத்தில். பட் ஆரம்பத்தில் வர பூக்களை நாம்பளாவே கூட எடுத்து விடுறது பெட்டர். ஏன்னா செடி வளர்ச்சிக்கு உதவுற நைட்ரஜன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ உடனே பூ வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜியெல்லாம் பூவும் காயும் வரதுல தான் போகும், செடி வளராது. அதனால் ஆரம்பத்தில் வர பூக்களை நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கலாம். அது பிஞ்சாக இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுருங்க. அது மாதிரி தான் நான் பண்ணினேன். வளர்ந்தப்புறம் வர பூக்களையும் காய்களையும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி திரட்சியான காய்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இது வளர்ந்துடுத்து ஓரளவுக்கு. இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வந்தோன்னே என்ன பண்ணேன், நான் ப்ரூனிங் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ப்ரூன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய கிளைகளை வந்து நான் 2 நாள் முன்னாடி தான் கட் பண்ணி விட்டேன். இப்போ இந்த கிளைகளை நம்ம எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, செடி தான் நல்லா வளருதே, நிறைய காய் வருமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ப்ரூன் பண்ணும்போது நம்ம பயப்படவே வேண்டாம். ரொம்ப திக்காக அப்படி பிரான்ச்சஸ் வரும்போது நம்ம ஒன்றுக்கு ஒன்று மறைச்சிக்கும். ஸோ நம்ம எதுக்காக ப்ரூன் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரூனிங்கிறது வந்து கவாத்து பண்ணுறது தான். ஸோ இந்த பிரான்ச்சஸ் வந்து இந்த கிளைகளை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறது தான் ப்ரூனிங். இப்போ ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறது இல்லை, சாஃப்ட் ப்ரூனிங் தான் பண்ண போகிறோம். அந்த பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா கிளைகளும் எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ தான் வெளிச்சமும் காற்றும் உங்களுக்கு அந்த எல்லா இலைகளுக்கும் கிளைகளுக்கும் கிடைக்கும். இல்லைன்னா மூடி போயிடும், சிலதெல்லாம் மறைவில் இருக்கும். அப்போ அது வந்து சும்மா இப்படி பிளைண்ட் ஷூட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கிளைகளை நடுவில் வரதை வந்து வெட்டி விடலாம். இங்கே பாருங்கள், இதில் வரதை இந்த கிளையை வெட்டுறேன். இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற கிளைகள், இதில் வந்து பூ வராது, காய் வராது, ஒன்றும் வராது, ஆனால் சத்துக்கள் போயின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகள் அடியிலேருந்து வரதெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அது மாதிரி ஓல்டு லீவ்ஸ் இருந்தாலும் எடுத்துடலாம், அதுக்கும் நமக்கு சத்து போகிறத தவிர்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நுனியில் வந்து இந்த மாதிரி தேவையான கிளைகள் நல்லா வளர்ந்து நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை வெட்டி விட்டுருக்கேன். நிறைய கிளைகள் இதை பாருங்கள், இங்கெல்லாம் வெட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் 2 கிளை வெட்டியிருக்கேன். அதே மாதிரி பழைய இலைகளெல்லாம் இது பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே 2 கிளைகள் வெட்டியிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம்மில் 2 துளிர் வந்து நிறைய காய்கள் வரும். ஸோ நீங்கள் பிஞ்சும் பூக்களும் வரும்போது நிறைய பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச உரங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த காய் வந்து ஒரு 2 மாதத்தில் நல்லா திரட்சியாக வளர்ந்து பளபளன்னு வளர்ந்து நிறைய ஒரு டேஸ்டியாக இருக்கும். அப்படி டேஸ்டியாக பெரிய காயாக பளபளப்பாக வர்றதுக்கு இருக்கிற உரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பழங்கள் வந்து நல்லா திரட்சியாக வர்றதுக்கும் பெரிய பெரிய காய்களாக வர்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கிறதுக்கும் ஒரு சத்தான ஒரு உரம் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கடலை பிண்ணாக்கு, வேர்க்கடலையோட பிண்ணாக்கு. இங்கே தானே இடமே. பாருங்க, இது கடலை பிண்ணாக்கு எடுத்திருக்கேன், வேர்க்கடலை பிண்ணாக்கு. இது வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் 1 லிட்டர் தண்ணியில் பிடிக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 50 கிராம் வேப்பம் பிண்ணாக்கு,
50 கிராம் வேப்பம் பிண்ணாக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட ஊற வச்சு உரம் கொடுக்கும்போது கலந்துக்கலாம். நான் இப்போ சேர்த்து ஊற வைக்கிறேன். நான் தயார் பண்ணியிருக்கிறது தனித்தனியாக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு 2 நாள் மூடி வச்சுருங்க. 2 நாள் பொறுத்து இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இந்த வேப்பம் பிண்ணாக்கு கடலை பிண்ணாக்கு ரெண்டுமே நல்லா கரைஞ்சி அதோடய சத்துக்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 2 டேஸ் 3 டேஸ் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூச்சியெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்ண வேண்டாம். இப்போ இது வந்து மூடி தான் வச்சுருக்கேன், என்னால் உள்ள பூச்சிகள்லாம் போகாமல் இருக்கும். இது நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 3ஆவது நாள் சாயங்காலமாக நீங்கள் இதை வந்து டைல்யூட் பண்ணி நம்ம மண்ணுக்கு கொடுக்க போகிறோம். இதை வந்து நான் ஊறுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஏற்கனவே ஊறி எடுத்துருக்கிறத நம்ம இப்போ அந்த கொய்யா செடிக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கடலை பிண்ணாக்கு தனியாக ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய செடிகளுக்கு கொடுக்கணும் எனக்கு. ஸோ இது வந்து கடலை பிண்ணாக்கு, இது வந்து வேப்பம் பிண்ணாக்கு. இதில் வந்து செடி வளர்ச்சிக்கு உண்டான எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல். மண்ணுக்கு தான் கொடுக்க போகிறோம், ஸ்ப்ரே பண்ணலை. ஏன்னா மண் தான் வளமாகணும், மண்ணில் இருக்கிற வேர்கள் நல்லா வரணும், செடி வந்து நல்ல இலைகளோட பசுமையாக பெரிய பெரிய இலைகளாக வந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். ஸோ அதுக்கும் இது வந்து ரொம்ப உதவுறது. என்பிகே மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ஃபர்டிலைசரில். எல்லா பழச்செடிகள், காய்ச்செடிகள், பூச்செடிகளுக்கு எல்லாமே கொடுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த கொய்யா செடிக்கு நம்ம இதை கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 200 ml இதை எடுத்துக்கிறேன்னா, இது ஒரு 50 ml எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற பட்சம் மொத்தமாக ஒரு 250 ml ஒரு தொட்டிக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது பெரிய தொட்டி, பெரிய செடினா நீங்கள் 1 மக்கு கொடுக்கலாம். இப்படி இல்லைன்னா அரை மக்கு கொடுத்தாலே போதும். 10 இன்ச் பாட் 12 இன்ச் பாட்டுக்கெலாம் நீங்கள் அரை மக்கு கொடுத்தா போதும். இந்த மாதிரி உரம் கொடுத்தா உங்களுடைய பழச்செடிகள்லாம் நல்லாவே பிஞ்சு பிடிச்சி நிறைய காய்களும் பழங்களும் கொடுக்கும். காய்கறி செடிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து கொய்யா செடிக்கு மட்டும் நான் கொடுத்து காமிச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிற உரத்தை வந்து நான் மற்ற செடிகளுக்கெல்லாம், காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் உரம் தயாரித்து உங்கள் செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ரூனிங் கவாத்து பண்ணுறது வந்து எவ்வளோ முக்கியம். எல்லா கிளைகளும் எக்ஸ்போஸ் ஆகி காற்றும் வெளிச்சமும் படும், அப்போ தான் நல்லா வளரும். அப்புறம் கவாத்து பண்ணினா தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்ஸ்லேருந்தெல்லாம் புது பிரான்ச்சஸ் வந்து நிறையா பூக்களும் காய்களும் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். இது அறுவடை வீடியோவும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்னு விட்டுருக்கேன்.